வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பாட்னி ஆன்லைன் கிளாஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம்களுடைய பொது பண்புகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்களுடைய பொது பண்புகள், ஜிம்னோஸ்பெர்ம்களை வந்து எப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன, ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் மற்றும் அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கும் இடையே காணப்படும் ஒற்றுமைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கும் இடையே காணப்படக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது இங்க வந்து பார்த்தோம்னா வேர், தண்டு, இலைகளுடன் கூடிய நன்கு வரையறுக்கப்பட்ட தாவர உடலம் கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே, அதாவது ஜிம்னோஸ்பெர்ம் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா, அதாவது நன்கு வரையறுக்கப்பட்ட வேர், தண்டு, இலைகளுடன் கூடிய தாவர உடலம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, இருவித்திலை தாவரங்களில் காணப்படுவது போன்று இருவித்திலை தாவரங்களில் காணப்படுவது போன்றே ஜிம்னோஸ்பெர்ம்களிலும் கேம்பியம் கொண்டிருத்தல். கேம்பியம் வந்து இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஜிம்னோஸ்பெர்ம்ல கேம்பியம் இருக்கு. அப்ப அந்த கேம்பியம் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, அதாவது சைலம் மற்றும் புலோயத்துக்கு இடையில காணப்படக்கூடிய தொடர்ந்து பகுப்படைய செல்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேம்பியம் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வாஸ்குலர் கற்றை இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து மேல வந்து யார் இருப்பாங்கன்னா புளோயம் இருப்பாங்க, இங்க வந்து யார் இருப்பாங்கன்னா சைலம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேம்பியம் அப்படின்னு சொல்றோம். இந்த கேம்பியம் வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா யூஸ்டீல் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். நேத்தே பார்த்தோம் யூஸ்டீல் அப்படின்னா என்ன. அதாவது யூஸ்டீல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒருங்கிணைந்த வாஸ்குலர் கற்றைகளானது பித்தை சூழ்ந்து ஒரு வளையமா இருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ஜிம்னோஸ்பெர்ம்லயும் யூஸ்டீல் இருக்கும், ஆஞ்சியோஸ்பெர்ம்லயும் யூஸ்டீல் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து நீட்டத்தில் காணப்படக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளானது அதாவது மூடு விதை தாவரங்கள். சோ மூடு விதை தாவரங்கள் அப்படின்னா யார் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம். திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னா யாருன்னா ஜிம்னோஸ்பெர்ம். சோ அந்த நீட்டத்தில் காணப்படக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளானது மூடு விதை தாவரங்களோட மலர்களை ஒத்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். மலர்களை ஒத்து காணப்படுதல். மூடு விதை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய மலர்களை ஒத்த அமைப்பு எது அப்படின்னா நீட்டத்தில் காணப்படக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, சோ இங்க அதாவது நீட்டத்துல வந்து காணப்படக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளானது மூடு விதை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய மலர்களை வந்து ஒத்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி விதைகளானது வந்து அதாவது சூழ்களானது கருமுட்டை வித்தக தாவரத்தின்
வித்தக தாவரத்தின் முதல் செல்லாகும் அப்படின்னு சொல்றோம். கருமுட்டை வந்து வித்தக தாவரத்தின் முதல் செல்லாகும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதே மாதிரி சூழ்களானது சூளுரையை சூழ்ந்து காணப்படும். சூழ்களானது சூளுரை வந்து சூழ்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். கருமுட்டை வந்து வித்தக தாவரத்தோட முதல் செல்லாகும். அது ஜிம்னோஸ்பெர்மா இருந்தாலும் சரி, ஆஞ்சியோஸ்பெர்மா இருந்தாலும் சரி. அதே மாதிரி சூழ்களானது சூளுரையை சூழ்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். சூளுரையை சுத்தி, அதாவது சூழ்களை சுத்தி சூளுரை வந்து சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சூழ்களானது சூளுரையை சூழ்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். சூழ்களை சூழ்ந்து சூளுரை காணப்படுதல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ சூழ்கள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, உள்ள இப்படி சூழ்கள் இருக்கு அப்படின்னா, அந்த சூழ்களை சூழ்ந்து யார் இருப்பாங்கன்னா அந்த சூளுரை வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து இரு தாவர குழுமங்களும் விதைகளை உற்பத்தி செய்கின்றது. அது ஜிம்னோஸ்பெர்மா இருந்தாலும் சரி, ஆஞ்சியோஸ்பெர்மா ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா விதைகளை வந்து உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்றோம். ஆண் உட்கருக்களானது என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது மகரந்த குழல் வழியாக எடுத்து செல்லப்படுகின்றன. மகரந்த குழல் வழியாக எடுத்து செல்லப்படுகின்றன. அந்த மகரந்த குழல்களான, அதாவது ஆண் உட்கருக்களானது மகரந்த குழல் வழியாக எடுத்து செல்லப்படுகிறது. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சைஃபனோகேமி அப்படின்னு சொல்றோம். சைஃபனோகேமி. இப்போ இந்த அதாவது 10th நீங்க பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்க வந்து அந்த மகரந்தமானது இருக்கும். அந்த மகரந்தமானது இந்த மாதிரி, இதுக்கு பேர் தான் மகரந்த குழல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஆண் உட்கருக்களானது மகரந்த குழல் வழியாக எடுத்து செல்லப்படுது. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சைஃபனோகேமி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆண் உட்கருக்களானது மகரந்த குழல் வழியாக எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ரைட். அதே மாதிரி யூஸ்டில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். யூஸ்டில் காணப்படுகிறது. ஓகேவா? இதுதான் ஜிம்னோஸ்பெர்ம் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம் இடையே காணப்படக்கூடிய ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்றோம். ஜிம்னோஸ்பெர்ம் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம் இடையே என்னென்ன ஒத்த பண்புகள், அந்த ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வேர், தண்டு, இலையுடன் கூடிய நன்கு வரையறுக்கப்பட்ட தாவர உடல் கொண்டிருத்தல், இருவித்தலை தாவரங்களில் காணப்படுவது போன்று ஜிம்னோஸ்பெர்மில் கேம்பியம் இருக்குன்னு சொல்றோம். யூஸ்டில் இருக்குன்னு சொல்றோம். நீட்டத்தில் காணப்படக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளானது 3 விதை தாவரங்கள்ல, அதாவது மலர்களை ஒத்து காணப்படுதல், கருமுட்டை வந்து வித்தக தாவரத்தோட முதல் செல்லுன்னு சொல்றோம். சூழ்களை சூழ்ந்து சூளுரை காணப்படும் சொல்றோம். இரு தாவர குழுமங்களுமே வந்து விதைகளை உற்பத்தி செய்து ஆண் உட்கருக்களானது மகரந்த குழல் வழியாக எடுத்து செல்லப்படுகிறதுன்னு சொல்றோம். அதுக்கு பேர் சைஃபனோகேமின்னு சொல்றோம். யூஸ்டில் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து இந்த ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கும் இடையே காணப்படக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கும் இடையே காணப்படக்கூடிய வேறுபாடுகள். ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கும் இடையே காணப்படக்கூடிய வேறுபாடுகள் வேறுபாடுகள் என்ன அப்படின்றத இங்க பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இங்க ஜிம்னோஸ்பெர்ம்கள் வந்து பார்த்தோம்னா, அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சைல குழாய்கள் காணப்படுவது கிடையாது. சைல குழாய்கள் காணப்படுவது இல்லை அப்படின்னு சொல்றோம். நீட்டெயில்ஸ் நீங்களாக. அப்ப நீட்டெயில்ஸ்ல மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா சைல குழாய்கள் வந்து இருக்குது.
ஓகேவா? டீடைல்ஸ்ல மட்டும் சைல குழாய்கள் இருக்கும். ஆனா மத்த ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்கள் வந்து சைல குழாய்கள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க சைல குழாய்கள் வந்து காணப்படும். சைல குழாய்கள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். சைல குழாய் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சைலமானது வந்து 4 வகையான செல்களை, சைலம் அப்படின்றது ஒரு திசு, அது 4 வகையான செல்களை வந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று வந்து ட்ரக்கீடுகள், இன்னொன்று வந்து சைல குழாய்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சைலம் பேரன்கைமா, சைல நார்கள், சைல நார்கள். ஓகேவா? ஸோ சைலமானது வந்து 4 வகையான செல்களை வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ட்ரக்கீடுகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ சைல குழாய் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல வரம்புடைய குழி, வரம்பற்ற குழி அப்படின்னு சொல்லிட்டு 2 காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஜிம்னோஸ்பெர்ம்ல வந்து சைல குழாய் இருக்காது, ஆனா நீட்டேல்ஸ் துறையில மட்டும் இருக்கும்னு சொல்றோம். சைல குழாய்கள் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து புளோயத்துல துணை செல்கள், புளோயத்தில் வந்து துணை செல்கள் காணப்படுவது இல்லை. அப்ப இங்க வந்து துணை செல்கள் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அப்ப துணை செல்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, சைலம் வந்து 4 வகையான செல்களால் இருக்குன்னு, அதே மாதிரி புளோயமும் 4 வகையான செல்களால் இருக்கு. ஸோ புளோயம் வந்து என்னென்ன 4 வகை செல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சைல குழாய் கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். சைல குழாய் கூறுகள், துணை செல்கள், அதுக்கடுத்து வந்து புளோயம் பேரன்கைமா, அடுத்து புளோயம் நார்கள், அதுவும் 4 வகையான செல்களால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப புளோயத்துல வந்து துணை செல்கள் காணப்படுவது இல்லை. எங்க ஜிம்னோஸ்பெர்ம்ல, ஆஞ்சியோஸ்பெர்ம்ல துணை செல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சூழ்கள் வந்து என்னது, திறந்தவை. ஏன்னா சூர்பை வந்து அங்க கிடையாது, அதனால அது திறந்த சூழ்கள் அப்படின்னு சொல்றோம். இங்க சூழ்கள் வந்து மூடியவை, ஏன்னா இங்க சூர்பை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆஞ்சியோஸ்பெர்ம்ல வந்து சூழ்கள் வந்து மூடியவை, ஜிம்னோஸ்பெர்ம்ல வந்து சூழ்கள் வந்து திறந்தவை. இங்க வந்து மகரந்த சேர்க்கையானது யார் மூலமா நடக்கும் அப்படின்னா, காற்று மூலமா நடக்கும் அப்படின்னு சொல்றோம். இங்க மகரந்த சேர்க்கை வந்து யார் மூலமா நடக்கும் அப்படின்னா, ஆஞ்சியோஸ்பெர்ம்ல வந்து பார்த்தோம்னா பூச்சிகள், காற்று, பறவைகள் மற்றும் விலங்குகள் மூலமா வந்து மகரந்த சேர்க்கை வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்ல நடக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஜிம்னோஸ்பெர்ம்ல காற்று மூலமா மட்டும்தான் மகரந்த சேர்க்கை நடைபெறும். அதாவது அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அனிமோஃபில்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். பூச்சிகள், காற்று, பறவை, விலங்குகள் மூலமா வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்ல வந்து மகரந்த சேர்க்கையானது நடைபெறும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, அதாவது இரட்டை கருவுறுதல் வந்து காணப்படுவது இல்லை அப்படின்னு சொல்றோம். இரட்டை கருவுறுதல் ஆல்ரெடி 10th படிச்சிருப்ப. ஓகேவா? சோ இப்போ இரட்டை கருவுறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சினர்ஜிட், செகண்டரி நியூக்ளியஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? சோ அதாவது இரட்டை கருவுறுதல் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஆண் கேமெட் ஆனது எத்தனை ஆண் கேமெட்களை வந்து உருவாக்கும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த டியூப் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம், குழாய் நியூக்ளியஸ். இந்த குழாய் நியூக்ளியஸ்ல வந்து பார்த்தோம்னா, ஓகேவா, இந்த 2 உட்கருக்கள்ல வந்து பார்த்தோம்னா
இந்த ரெண்டு உட்கருக்கள்ல வந்து ஒண்ணு வந்து இங்க பெண் கேமெட் கூட இணையும். ஓகேவா? இது ஒரு டைம் கருவுறுதல். அதே மாதிரி இன்னொரு உட்கரு இருக்கு இல்லையா, அந்த இன்னொரு உட்கருவானது இந்த இரண்டாம் நிலை உட்கருவோட போய் சேரும். சோ அதனால தான் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இரட்டை கருவுறுதல். அப்ப இந்த இரட்டை கருவுறுதல் வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ல இருக்காது. ஆனா இங்க இரட்டை கருவுறுதல் இருக்கும். இரட்டை கருவுறுதல் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து கருவுண் திசு வந்து ஒற்றை மையம். கருவுண் திசு. சோ இந்த கருவுண் திசு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒற்றை மடியம் அப்படின்னு சொல்றோம். ஏன் ஒற்றை மடியம் அப்படின்னா கருவுறுதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கருவுண் திசு உருவாயிடும். அதனால அது வந்து ஒற்றை மையம். ஆனா இங்க வந்து கருவுண் திசு வந்து மும்மயம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சொன்னோம் இல்லையா, ஓகேவா? ஏன்னா இங்க செகண்ட் நியூக்ளியஸ் இரண்டாம் நிலை உட்கரு சொன்னோம் இல்லையா, அது வந்து 2n. அதே மாதிரி இன்னொரு வந்து ஆண் உட்கரு சேருது, அப்ப அது 3n மாறிடுது. ஓகேவா? அதனால அது வந்து மும்மயம் அப்படின்னு சொல்றோம். கருவுண் திசு வந்து மும்மயம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மலர்கள் காணப்படுவது இல்லை. மலர்கள் காணப்படுவது இல்லை அப்படின்னு சொல்றோம். இங்க மலர்கள் காணப்படுகின்றன. மலர்கள் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கனிகள். கனிகள் தோன்றுவது இல்லை. கனிகள் தோன்றுவது இல்லை. இங்க கனிகள் வந்து தோன்றும். கனிகள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து வந்து கனிகள் வந்து தோன்றுவது இல்லை. இங்க கனிகள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்றோம். சோ ஜிம்னோஸ்பெர்ம் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுடைய வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னா, அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்ல வந்து சைல குழாய் காணப்படாது. ஆனா நீட்டைல்ஸ்ல மட்டும் இருக்கும். சைல குழாய்கள் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்ல இருக்கும். இங்க புலோயத்துல வந்து துணை செல்கள் காணப்படாது. இங்க துணை செல்கள் வந்து இருக்கும். இங்க சூல்கள் திறந்தவை, இங்க சூல்கள் மூடியவை. மகரந்த சேர்க்கையானது காற்று மூலமா நடைபெறும்னு சொல்றோம். இங்க பூச்சிகள், காற்று, பறவைகள், விலங்குகள் மூலமா நடக்கும். இரட்டை கருவுறுதல் வந்து காணப்படுவது இல்லைன்னு சொல்றோம். இங்க இரட்டை கருவுறுதல் வந்து காணப்படும். கருவுண் திசு வந்து ஒற்றை மடியம், இங்க வந்து மும்மடியம் அப்படின்னு சொல்றோம். மலர்கள் வந்து காணப்படுவது இல்லை, இங்க மலர்கள் வந்து காணப்படும். கனிகள் வந்து தோன்றுவது இல்லை, இங்க கனிகள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்றோம். சோ இது எல்லாமே வந்து ஜிம்னோஸ்பெர்ம் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கு இடையே காணப்படக்கூடிய வேறுபாடுகள் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து இந்த ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்களோட பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சைக்கஸ் சிர்சினாலிஸ், சைக்கஸ் ரெவிலியூட்டா. சோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாகோ. சாகோ அப்படின்றதோட என்னவா அப்படின்னா தரசம் நிறைந்த உணவா பயன்படுது அப்படின்னு சொல்றோம். தரசம் நிறைந்த உணவாக பயன்படுது அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சாகோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஜப்பான்ல வந்து பார்த்தோம்னா அரிசி கஞ்சியை வந்து நொதிக்க வச்சு செய்யக்கூடிய ஒரு பொருள் சாகோ அப்படின்றது. ஓகேவா? சோ அதுதான் சொல்றோம் நம்ம. அதாவது சைக்கஸ் சிர்சினாலிஸ், சைக்கஸ் ரெவிலியூட்டால வந்து என்ன கிடைக்குதுன்னா சாகோ கிடைக்குது. அது தரசம் நிறைந்த உணவா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பைனஸ் ஜெராடியானா. பைனஸ் ஜெராடியானா. சோ இது வந்து வறுத்த விதைகள். இது வந்து எதுக்காக பயன்படுதுன்னா உணவா வந்து பயன்படுது. உணவாக பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஏபிஸ் பால்சாமியா. இந்த ஏபிஸ் பால்சாமியா அப்படின்றது வந்து அதாவது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கனடா பால்சம். இந்த கனடா பால்சம் அப்படின்றது எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னா, அதாவது நிலையான கண்ணாடி துண்டம் தயாரித்தலில், நிலையான கண்ணாடி துண்டம் தயாரித்தலில் பொதித்தல் பொருளாக பயன்படுது.
கொதித்தல் பொருளாக பயன்படுது அப்படின்னு சொல்றோம். நிலையான கண்ணாடி துண்டம் என்ன சார் அப்படின்னா ஸ்லைடு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஸ்லைட்ல இந்த மாதிரி ஸ்லைடு இருக்கும். ஸ்லைட்ல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டார்க்கா ஒரு பொருள் இருக்கும். ஸோ அதுக்குள்ளதான் நம்ம எடுக்கக்கூடிய கிராஸ் செக்ஷன் எடுக்கக்கூடிய பொருளை வந்து வச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து யார் பயன்படுறாங்கன்னா கனடா பால்சம் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது பைனஸ் இன்சுலாரிஸ், பைனஸ் இன்சுலாரிஸ், அடுத்து பைனஸ் ராக்போர்டியே. இந்த பைனஸ் இன்சுலாரிஸ் மற்றும் பைனஸ் ராக்போர்டியேல இருந்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ரெசின் மற்றும் டர்பன்டைன்கள், ரெசின் மற்றும் டர்பன்டைன்கள் அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து எதுக்காக பயன்படுவாங்க அப்படின்னா அதாவது காகித தாள் அளவீட்டிலும் காகிதத்தாள் அளவீட்டிலும் வார்னிஷ் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுறாங்க. வார்னிஷ் தயாரித்தலிலும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அதாவது பைனஸ் இன்சுலாரிசிஸ், பைனஸ் இன்சுலாரிசிஸ் மற்றும் பைனஸ் ராக்போரியே, பைனஸ் ராக்போரியே, ரெசின் மற்றும் டர்பன்டைன் காகிதம் தயாரித்தலிலும், அதாவது காகித தயாரித்தினா தாள் அளவீட்டிலும் வார்னிஷ் தயாரித்தலிலும் வந்து பயன்படுது. இப்ப நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறோம்னா அந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து பார்த்தோம்னா இந்த நூலானது அதாவது 70 GSM அப்படின்ற அளவுல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த திக்னஸ், அந்த தாளோட திக்னஸ், ஸோ அதுல வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னா பைனஸ் இன்சுலாரிஸ், பைனஸ் ராக்போரி வந்து ரெசின் டர்பன்டைன்கள் காகிதத்தாள் அளவீட்டிலும் வார்னிஷ் தயாரித்தலிலும் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அரக்கேரியா பைசியா, அரக்கேரியா பில்லோக்ளாடஸ். ஓகேவா? சோ அரக்கேரியா பைசியா பில்லோக்ளாடஸ். சோ இதுல இருந்து வந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த அரக்கேரியா பைசியா பில்லோக்ளாடஸ் எடுக்கிறாங்க. சோ அதாவது இந்த பட்டைகளில் இருந்து பெறப்படக்கூடிய பட்டைகளில் இருந்து பெறப்படும் இந்த டானின்களானது தோல், அதாவது இந்த டானினிலிருந்து பெறப்படும், அதாவது பட்டையிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த டானின்களானது தோல் பொருட்கள்ல வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். தோல் பொருட்கள் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா டாக்ஸஸ். ஓகேவா? டாக்ஸஸ் பிரிவிஃபோலியா. இந்த டாக்ஸஸ் பிரிவிஃபோலியா அப்படின்றது டாக்ஸால், இந்த டாக்ஸால் அப்படின்ற பொருள் எடுக்கிறாங்க. இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுது. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுது அப்படின்னு சொல்லுவோம். டாக்ஸஸ் பிரிவிஃபோலியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எபிட்ரா ஜெராடியானா. எபிட்ரா ஜெராடியானா. ஸோ அதுல இருந்து எபிட்ரா அப்படின்றத எடுக்கிறோம். இது வந்து ஆஸ்மா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி. ஸோ அந்த குணப்படுத்தும் மருந்தா வந்து அது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். எது? இந்த எபிட்ரா அப்படின்னு சொல்றோம். எபிட்ரா ஜெராடியானா, அதுல இருந்து எபிட்ரா எடுக்கிறாங்க. ஸோ ஆஸ்மா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி வந்து குணப்படுத்தும் மருந்தா வந்து அது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது பைனஸ் ராக்போரியே, பைனஸ் ராக்போரியே
ஸோ இந்த பைனஸ் ராக் பரோயிலிருந்து ஒலிகோரெசின் இந்த ஒலிகோரெசின்கள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒலிகோரெசின்கள் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா கோந்து, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அச்சுமை, கோந்து, பிசின், இந்த அச்சுமை வார்னிஷ்கள் மற்றும் அச்சுமை தயாரித்தலையும் பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அச்சுமை தயாரித்தல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது பைனஸ் ராக்பெரியிலிருந்து ஒலிகோரெசின்கள் இருக்கிறாங்க. அது கோந்து, வார்னிஷ்கள் தயாரித்தல், அச்சுமை தயாரித்தலையும் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து பைனஸ் ராக்பெரியை அடுத்து மித்தியானா. சோ இதுல இருந்து மரக்கூழ் எடுக்கிறாங்க. இந்த மரக்கூழ் எதுக்கு பயன்படுதுன்னா காகித உற்பத்திக்கு வந்து பயன்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா டாக்ஸஸ் டியோடரா மரக்கட்டை. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த டாக்ஸஸ் டியோடரா அப்படின்றது மரக்கட்டை. இது வந்து படகுகள், கதவுகள், அதாவது தண்டவாள அடிக்கட்டைகளா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். டாக்ஸஸ் டியோடரா அப்படின்றது மரக்கட்டை, படகுகள், கதவுகள், தண்டவாளங்களோட அடிக்கட்டைகள் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து அது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து வந்து அட்லாண்டிகா. ஸோ இந்த செட்ரஸ் அட்லாண்டிகா அப்படின்றது எதுக்கு பயன்படுதுன்னா எண்ணெய், அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. அது வந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுது. வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து துஜா, குப்ரஸ், அரக்கேரியா, கிரிப்டோமீரியா. ஸோ இவங்க எல்லாமே வந்து அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா அலங்கார தாவரங்கள். அதே மாதிரி அலங்கார தாவரங்களாகவும் மலர்கள், ஓகேவா, அலங்கார உற்பத்திலையும் வந்து அது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஜிம்னோஸ்பர்ம்களும் ஆஞ்சியோஸ்பர்ம்களும் இடையே இருக்கக்கூடிய ஒத்த பண்புகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஜிம்னோஸ்பர்ம்களும் ஆஞ்சியோஸ்பர்ம்களும் இடையே ஒத்த பண்புகள் அப்படின்றத பார்க்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது வேர், தண்டு, இலைகளுடன் கூடிய, அதாவது என்ன சொல்றது, ஒரு முழு உடலமைப்பா வந்து நன்கு வரையறுக்கப்பட்ட தாவர உடலமா வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இருவித்திலை தாவரங்கள்ல காணப்படுவது போன்றே ஜிம்னோஸ்பர்ம்லயும் கேம்பியம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து யூஸ்டில் காணப்படுதுன்னு பார்த்தோம். நீட்டில்ஸ்ல காணப்படக்கூடிய, அதாவது நீட்டத்துல காணப்படக்கூடிய அந்த இனப்பெருக்க உறுப்புகளானது, அதாவது மூடு விதை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய, ஓகேவா, மலர்களை வந்து ஒத்து காணப்படுது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி நீட்டத்துல, அதே மாதிரி என்ன சொல்றோம் அப்படின்னா இருவித்திலை தாவரம், அதாவது நீட்டத்துல காணப்படக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளானது எதுல வந்து மூடு விதை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய மலர்களை வந்து ஒத்து காணப்படுது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இரண்டு குழுமங்களுமே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா விதைகளை வந்து உற்பத்தி செய்யும். அதாவது ஜிம்னோஸ்பர்மும் ஆஞ்சியோஸ்பர்ம் ரெண்டுமே வந்து விதைகளை வந்து உற்பத்தி செய்யும் அப்படின்றத பார்த்தோம். கருமுட்டை வந்து வித்தக தாவரத்தோட முதல் செல்லை வந்து குறிக்குது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி உட்கருக்களானது, ஆண் உட்கருக்களானது மகரந்த குழாய் வழியாக எடுத்து செல்லப்படுது, அது சைக்னோகேமி அப்படின்னு பார்த்தோம். யூஸ்டில் வந்து காணப்படுது அப்படின்றத பார்த்தோம்.
அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கும் இடையில வேறுபாடுகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்களை வந்து பார்த்தோம்னா சைல குழாய்கள் இருக்காது, ஆனால் டீடைல்ஸ்ல மட்டும் இருக்கும். ஆனால் ஆஞ்சியோஸ்பெர்ம்ல எல்லாத்துலயுமே சைல குழாய்கள் இருக்கும். புளோயத்துல வந்து ஜிம்னோஸ்பெர்ம்கள்ல வந்து புளோயத்துல துணை செல்கள் காணப்படாது, ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்ல துணை செல்கள் இருக்கும். இங்க சூழ்கள் ஜிம்னோஸ்பெர்ம்ல திறந்தவை, அங்க சூழ்கள் வந்து அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா சூழ்கள் வந்து மூடியவை அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி இங்க இரட்டை கருவுறுதல் காணப்படாது, அங்க இரட்டை கருவுறுதல் காணப்படும். மகரந்த சேர்க்கை வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ல காற்று மூலமா நடக்கும், அங்க பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் மூலமா வந்து காற்று மூலமாவும் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். இரட்டை கருவுறுதல் நடக்கும், அங்க இரட்டை கருவுறுதல் நடக்காது. இங்க கருவூன் திசு வந்து ஒற்றை மடியம், அங்க வந்து மும்மடியம். அதே மாதிரி மலர்கள் வந்து காணப்படுவதில்லை, அங்க காணப்படும். கனிகள் தோன்றுவதில்லை, அங்க கனிகள் வந்து தோன்றும். அதே மாதிரி ஜிம்னோஸ்பெர்ம்களோட பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தோம். ஸோ இப்போ சைக்கஸ் சிஸ்னாலிஸ், சைக்கஸ் ரெவல்யூட்டா, அதாவது அது சாகும், அதாவது தரசம் நிறைந்த உணவா பயன்படும் சொல்றோம். அடுத்து வந்து பைனஸ் ஜெராடியானா, அதோட வறுத்த விதைகள் வந்து உணவா வந்து பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஏபிஸ் பால்சாமியா, கனடா பால்சம், அதாவது நிலையான கண்ணாடி துண்டம் தயாரித்துல வந்து பொதித்தல் பொருளா வந்து அது பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பைனஸ் இன்சுலாரிஸ், பைனஸ் ராக் பறவையில வந்து ரெசின் மற்றும் டர்பனை எடுக்கிறாங்க, அது காகிதம் அதாவது தாள் அளவீட்டிலையும் வார்னிஷ் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுதுன்னு பார்த்தோம். அடுத்த அரக்கேரியா, பைசியா, பில்லோக்ளாடஸ் வந்து டேனின்கள், பட்டையிலிருந்து பெறக்கூடிய டேனின்கள் வந்து தோல் பொருட்கள் வந்து பயன்படுது, தோல் பொருட்கள் உற்பத்தியில வந்து அது பயன்படுது. டாக்ஸஸ் பிரிவிபோலியா, டாக்ஸஸ் டாக்ஸால் அப்படின்றோம், புற்றுநோய் சிகிச்சையில் வந்து மருந்தா பயன்படுது அப்படின்னு சொல்றோம். பைனஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எபிட்ரா ஜெராடியானா, எபிட்ரா ஆஸ்மா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜியை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. பைனஸ் ராக்பொரே, பைனஸ் பைசியா மித்தியானா மரக்கூழ், அதாவது காகித உற்பத்திக்கு. டாக்ஸஸ் டியோடரா மரக்கட்டை, படகுகள், கதவுகள், தண்டவாளங்களோட அடிக்கட்டைகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. சட்ரஸ் அட்லாண்டிகா எண்ணெய், வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. துஜா, குப்ரஸ், அரகேரியா, கிரிப்டோமியா, இது எல்லாமே வந்து முழு தாவரம் வந்து அலங்கார தாவரங்களாகவும் மலர்கள் வந்து அதாவது மலர்கள் வந்து ஒப்பனை செய்வதிலும் அது வந்து பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.